முஸ்லிம் அல்லாத நாடுகளில் உள்ள பலர் இஸ்லாத்தை தங்கள் நாடுகளுக்கு பொருந்தாத மதம் என்றும் அதனால் அவர்களை அனுமதிக்கக்கூடாது என்றும் தாக்க தொடங்கியுள்ளனர். முஸ்லிம் அல்லாத நாடுகளில் முஸ்லிம்கள் எதிரான இந்த சீற்றத்தை நாம் எவ்வாறு கையாள்வது அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் கையாள்வதுக்கெல்லாம் சமயோசிதமான விஷயம்தான். இதெல்லாம் இது லட்சக்கணக்கான வகையில் நீங்கள் பிரச்சனை சந்திப்பீங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இப்படி செய்யணும்லாம் வழிகாட்ட முடியாது. நீங்கள் தான் யோசிக்கணும். நீங்கள் முஸ்லீம் அல்லாத நாடுகளில் இஸ்லாத்தை வெறுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்களை வெளியேற்றணும் அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது. குறிப்பாக லண்டன் போன்ற இடத்துல பெரும்பாலான ஒரு கூட்டம்லாம் போட்டு என்ன செய்யுங்க, போராட்டம்லாம் பண்ணாங்க. எதனால? நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து முஸ்லீம்கள் நிறைய புகுந்துட்டாங்க, அவங்கள வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முஸ்லீமை வெளியேற்றுன்னு சொல்லாமல் வெளிநாட்டிலேருந்து வந்தவர்களை வெளியேற்றுன்னு ஒரு போர்வை போட்டுட்டு வெளியேற்றுறாங்க. அந்த இன உணர்வை தூண்டி விடுறாங்க. அப்படி தூண்டி விட்டு செய்வார்களே ஆனால் நம்ம சமயோசிதமாக நீங்கள் தான் என்ன செய்யணும், அதில் எந்த மாதிரி இதை நடந்து கொண்டால் அது செய்யணுமே, அதில் ஒரே ஒரு நபர் எடுக்கிற முடிவை கொண்டுலாம் தீர்மானிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளான எல்லா முஸ்லீம்களும் நீங்கள் அங்கே ஒன்று சேரணும். எல்லாருமா சேர்ந்து ஒரு கலந்து ஆலோசனை பண்ணணும். எல்லாருமா சேர்ந்து ஒரு விதமான முடிவை எடுக்கணும். அப்படி எடுக்கிற ஒரு விஷயத்துக்கு போய்கிட்டு நான் இப்படி சொல்றதுனால செஞ்சிட போறாங்களா? செய்ய முடியாது. அந்த நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி யோசனையை எனக்கோ யாருக்கோ சொல்ல முடியுமா? முடியாது. யார் அதை சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முடியும். அதனால அந்த வெறுப்பு இருக்கத்தான் செய்கிறது. வெறுப்பு இருக்குன்னு சொன்னால் வெளியேற சொல்றானா, வெளியேற சொல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம், எந்த மாதிரி அரசியல் நடவடிக்கை தான் எடுத்தாங்க. நாங்கள் என்ன செய்யணும், நீங்கள் இப்போ கட்சி தலைவர்களை போய் சந்திக்கணும். யார் முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கணும் அவனை போய் சந்தித்து பேசணும். நாங்கள் என்னடா செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத புரிய வைக்கணும். இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்ததுனால உனக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறத விளக்கணும். நாங்கள் கள்ளத்தனமாக வரலையே, சட்டப்படி தான் வந்திருக்கோன்னு புரிய வைக்கணும். அப்படி நீங்கள் சமயோசித, ஆனால் சிங்கிளாக ஒரு ஆள் செய்ய முடியாது. அப்போ முதல்ல என்ன தேவைப்படும்னு அந்த மாதிரி பாதிக்கப்படுற இடங்களில் முஸ்லீம்களுக்கு மத்தியில், அது குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து வந்த முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மத்தியில் ஒரு ஒருங்கிணைப்பை உண்டாக்கணும். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய என்ன, இது ஒரு பிரச்சனை, இது பிரச்சனை தான் அவனுக்கு விளங்க வைக்கணும்ல. எல்லாரும் கூப்பிடுறோம், இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம எப்படி செய்யலாம், எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு முடிவை நோக்கி போனாங்கன்ட்டு வைங்க, தீர்வு கிடைச்சிடும். இவன் ஒன்று சொல்ல, அவன் ஒன்று சொல்ல, அவன் ஒன்று சொல்லன்றது தான் தீர்வு கிடைக்காது. இதுக்கு அதனால தீர்வு என்பது முதல்ல அவங்க எல்லாரும் ஒன்றுபட்டு மசோரா பண்ணது தான் முறைய தீர்வு. அது ஒன்றும் செய்ய முடியாது.